நம்ம ஊர்ல ஒரு அரசு ஆபீஸ்க்கு போய் ஒரு கோரிக்கையோ இல்ல ஒரு குறைதீர்க்கும் மனுவோ கொடுத்துட்டு அது என்ன ஆச்சு எப்போ அதுக்கு பதில் வரும்னே தெரியாம நீங்க என்னைக்காவது காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா? ஆமா. அது பொதுவா எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். கண்டிப்பா. மணிக்கணக்குல, நாட்கணக்குல, ஏன் பல மாசங்கள் கூட சில பேர் ஒரு சின்ன பேப்பருக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த காத்திருப்பு எவ்ளோ பெரிய டென்ஷனையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்பவே எரிச்சலான ஒரு அனுபவமா அது இருக்கும். ஆபீஸ்க்கு போனா நாளைக்கு வாங்க, இல்ல அந்த சார் லீவு, அடுத்த வாரம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்ற பதில்களை கேட்டு கேட்டு அலுத்து போய் நாம கொடுத்த மனு குப்பை தொட்டிக்கு தான் போயிருச்சோ அப்படின்னு நீங்க எப்போதாவது நினைச்சிருக்கீங்களா? நெறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனாலேயே பல பேர் அரசு ஆபீஸ் பக்கம் போறதே இல்ல. அப்படி நீங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் குறிப்பா உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம ஏதோ ஒரு சாதாரண காகிதத்தை பத்தி பேச போறதில்ல. உங்களோட நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தி மொத்த அரசு இயந்திரத்தையும் உங்களை நோக்கி பதில் சொல்ல வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதத்தை பத்தி தான் நாம அலச போறோம். கண்டிப்பா. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் தமிழ்நாடு அரசோட பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத் துறை 2018ல வெளியிட்ட ஒரு அரசாணை. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா GO நம்பர் 73. கண்டிப்பா. பொதுவா ஒரு சாதாரண மனுஷன் அரசு அலுவலக படிகளை ஏறும் போதே மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கமோ இல்ல ஒரு பயமோ இருக்கிறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். யார போய் பார்க்கணும், எப்படி கேட்கணும்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா. அந்த நிலைமை மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆழமான அலசலோட முக்கியமான மிஷன். அரசு ஆபீஸ்கள்ல நீங்க கொடுக்கிற குறைதீர்க்கும் மனுக்களுக்கு, அதாவது அந்த கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ்க்கு அரசாங்கம் என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்கு, ஒரு குடிமகனா அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத இந்த GO 73 மூலமா உங்களுக்கு புரிய வைக்க போறோம். இந்த தகவல்கள் தெரிஞ்சாலே போதுமா? கண்டிப்பா போதும். இந்த தகவல்கள் மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா ஒரு அதிகாரி கிட்ட நீங்க போய் நிக்கிற விதமே மொத்தமா மாறிடும். நீங்க தயங்கி நிக்க வேண்டியதில்ல. உங்க உரிமையை எப்படி ரொம்ப சரியான வழியில சட்டப்படியா கேட்டு வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெரிவான மேப் தான் இந்த டாக்குமெண்ட். இந்த அரசாணையா நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் இதோட அதிகாரப்பூர்வமான தன்மை தான். இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த சாதாரண சுற்றறிக்கை கிடையாது. ஆமா, இதோட வெயிட் ரொம்ப அதிகம். இது ஆளுநரோட உத்தரவின் பேர்ல அப்போதைய தமிழக அரசோட தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவங்களால நேரடியாக வெளியிடப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆணை. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான டீட்டெயில் என்னன்னா, இந்த அரசாணையில ஆங்கில தேதி ஜூன் 11, 2018 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதோட மட்டும் இல்லாம, தமிழாண்டான விளம்பி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி திருவள்ளுவர் ஆண்டு 2049 அப்படின்னும் ரொம்ப தெளிவா ஒரு மரபான முறையில குறிப்பிட்டிருக்காங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ட்ரெடிஷ்னலான டச் அதுல இருக்கு. சரி, இந்த டாக்குமெண்ட் உருவான பின்னணிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஏன் அவ்வளவு முக்கியம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இதோட பேக்ரவுண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. மார்ச் 2018ல வருவாய் நிர்வாக முதன்மைச் செயலாளர் மற்றும் ஆணையர் அவர் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல மக்கள் கொடுக்கிற மனுக்கள் மேல அரசு அலுவலகங்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அதுல என்னென்ன குறைகள் இருக்கு, அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு சில முக்கியமான திருத்தங்களை அவர் பரிந்துரைக்கிறாரு. அதாவது ஒரு ரீஃபார்ம் மாதிரி கொண்டு வராரு. எக்ஸாக்ட்லி. அவர் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷனை முழுமையா ஏத்துக்கிட்டு தான் இந்த அரசாணை வந்திருக்கு. இப்போ இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறை நூல், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் அப்படின்னு ஒரு பெரிய கையேடு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும், அதாவது ஒரு கிராம நிர்வாக அதிகாரி ஆபீஸ்ல இருந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் எல்லாமே எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூல் புக் இதுதான். ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் அதுதான் பேஸா? ஆமா. அந்த புத்தகத்தோட 22வது அத்தியாயத்துல இருக்கிற 167(2) அப்படிங்கிற பத்தியில தான் இந்த அரசாங்கம் நேரடியாக திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு. அதாவது புதுசா ஒரு சட்டத்தை சும்மா சொல்லிட்டு போகாம அரசாங்கத்தோட ஆணிவேரான அந்த ரூல் புக்லயே கை வச்சு மாத்திருக்காங்க. ஓஹோ, அந்த ரூல் புக்கை மாத்துறதுக்கு என்ன காரணம்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முன்னாடி எல்லாம் ஒரு மனுவை கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க எந்த ஒரு குறிப்பிட்ட காலக்கெடவு பெரும்பாலான விஷயங்களுக்கு கிடையாது. அதிகாரிகள் அவங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப பார்ப்பாங்க இல்லையா? உண்மைதான். அவங்க இஷ்டத்துக்கு தான் ஃபைல் மூவ் ஆகும். ஆனா இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த திருத்தம் எப்படி நிஜ வாழ்க்கையில பயன்படும்னு நாம விரிவாக பார்ப்போம். இந்த GO 73ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 தங்க விதிகளை ஒண்ணா நாம இப்ப பிரிக்கலாம். முதல் விதியை நானே ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது? நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்க. ஒரு பட்டா மாறுதலுக்காகவோ இல்ல உங்க தெருவுல இருக்கிற ஒரு பொது பிரச்சனைக்காகவோ ஒரு குறைதீர்க்கும் மனுவை கொடுக்குறீங்க.
அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இங்க தான் முதல் விதி வருது. நீங்க மனு கொடுத்த உடனே உடனடியாகவோ அல்லது அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ள அந்த மனு பெறப்பட்டதற்கான ஒரு ஒப்புகை, அதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வழங்கப்படணும் அப்படின்னு இந்த ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுது. இந்த 3 நாள் கெடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிலீஃப். ஏன்னா பல நேரங்கள்ல மனுவ அதிகாரி வாங்கி டேபிள் மேல வைப்பாரு, அடுத்தல காத்தடிக்கும் போது அது எங்கேயோ பறந்து போயிரும். நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு போய் கேட்டா, எங்க நீங்க மனுவே குடுக்கலையே அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிருவாங்க. இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஆமா. ஆனா இந்த ஒப்புகை சீட்டு உங்க கையில வந்துருச்சுன்னா, உங்க மனு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ரெக்கார்டுக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். நாம ஆன்லைன்ல ஒரு பொருளை ஆர்டர் பண்ணா எப்படி ஒரு ட்ராக்கிங் ஐடி வருதோ, இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புனா எப்படி ஒரு ப்ளூ டிக் வருதோ, அதே மாதிரி தான் இந்த ஒப்புகை. ஒரு சீல் வச்சு தேதி போட்டு ஒரு ரசீது உங்க கைக்கு வந்துருச்சுன்னா, இனிமே எந்த அதிகாரியாலும் நீங்க மனுவே குடுக்கலன்னு சொல்லி தட்டி கழிக்க முடியாது. இது முதல் ஸ்டெப். சரி, ரசீது வாங்கிட்டோம். அடுத்து அந்த மனு மேல ஆக்ஷன் எடுக்கணும்ல. கண்டிப்பா எடுத்தாகணும். அதுக்கு தான் 2வது விதி இருக்கு. நான் சொல்லுவேன், இந்த ஒட்டுமொத்த அரசாணையிலே இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீங்க சொல்றது 100க்கு 100% வாஸ்தவம். இந்த 2வது விதி என்ன சொல்லுதுன்னா, உங்க மனு கிடைச்ச அதிகபட்சம் 1 மாத காலத்துக்குள்ள உங்க கோரிக்கையை அவங்க தீர்த்து வைக்கணும். 30 நாள் தான் அவங்களுக்கு டைம். அதுக்கு மேல இழுத்தடிக்க கூடாது. 30 நாளுக்குள்ள முடிஞ்சாகணும். ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா இதுல ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால், ஒருவேளை நீங்க கேக்குற கோரிக்கை சட்டப்படி சாத்தியம் இல்ல, அதனால அந்த மனுவை அவங்க நிராகரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அங்கேயும் சும்மா நிராகரிக்கப்பட்டது இல்ல ரிஜெக்டட் அப்படின்னு ஒரே வார்த்தையில சீல் வச்சு திருப்பி அனுப்ப முடியாது. இங்க தான் ஸ்பீக்கிங் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் உள்ள வருது. கோரிக்கை ஏற்கப்பட்டாலும் சரி, நிராகரிக்கப்பட்டாலும் சரி, அதற்கான தெளிவான காரணங்களை விளக்கும் ஒரு உத்தரவை, அதாவது ஸ்பீக்கிங் ஆர்டரை அவங்க உங்களுக்கு கொடுத்தாகணும். இந்த ஸ்பீக்கிங் ஆர்டர் அல்லது காரணத்துடன் கூடிய உத்தரவு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீப்பா நாம புரிஞ்சுக்கணும். இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒரு அதிகாரி தன்னோட இஷ்டத்துக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கறத இது உறுதிப்படுத்துது. நீங்க ஒரு முதியோர் உதவித்தொகை கேட்டு அப்ளை பண்றீங்க. அதை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? உங்க வருமான சான்றிதழ் சரியில்லையா? இல்ல வயசுக்கான ஆதாரம் பத்தலையா? எந்த விதியின் அடிப்படையில் அது நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது எல்லாம் பேராகிராஃபா அவங்க உங்களுக்கு எழுதி விளக்கம் கொடுக்கணும். கரெக்ட். அதுல எந்த ஒழிவு மறைவும் இருக்கக்கூடாது. அந்த டாக்குமெண்ட் படிக்கும்போதே அது உங்கள்ட்ட பேசணும். அதுக்கு பேர் தான் ஸ்பீக்கிங் ஆர்டர். இது இருந்தா நாளைக்கு நீங்க மேல்முறையீடு செய்யவோ இல்ல கோர்ட்டுக்கு போகவோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு மாணவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்னா சும்மா ஃபெயில்னு சொல்லாம எந்த பாடத்துல எந்த கேள்வியில அவனுக்கு மார்க் போச்சுன்னு டீச்சரை கூப்பிட்டு கேட்குற மாதிரி இது. ரொம்ப அருமையான உதாரணம். அது மட்டும் இல்ல, 3வது விதியும் இதுக்கு சப்போர்ட்டா வருது. ஒரு குடிமகன் அரசாங்கத்தை தேடி வரும்போது அவரோட மனு இப்போ எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ட அரசாங்கம் அப்பப்போ அவருக்கு தெரிவிக்கணும்னு இந்த விதி சொல்லுது. அப்போ நாம போய் ஒவ்வொரு டிஸ்கா ஏறி இறங்க தேவையில்லை. தேவையே இல்ல. முன்னாடியெல்லாம் நம்ம ஃபைல் எந்த டேபிள்ல இருக்கு, எந்த செக்ஷன்ல தூங்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஆனா இப்போ இருட்டுல எதையோ தேடுற மாதிரி நாம இருக்க வேண்டியதில்ல. உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இது பொதுமக்களுக்கு அரசாங்கத்தின் மேல இருக்கிற நம்பிக்கைய அதிகப்படுத்துற ஒரு அருமையான வழிமுறை. இப்போ ஒரு பிராக்டிக்கலான சிக்கலை நாம யோசிப்போம். 30 நாளுக்குள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு ரூல் சொல்லுது. ஆனா அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிஸ்டம். சில சமயம் நீங்க கேட்குற விஷயத்துக்கு கள ஆய்வு, அதாவது ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா சில ஃபைல்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் தாண்டி தான் வரும். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு மேல டைம் ஆகலாம். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அந்த 30 நாள் கெடுவை அதிகாரி மீற வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன ஆகுது? அவங்க பாட்டுக்கு அந்த ஃபைலை கிடப்புல போட்டுட்டு உங்களை அலட்சியப்படுத்த முடியுமா? அங்கதான் 4வது விதி ரொம்ப ஸ்மார்ட்டா செய்யப்படுது. 30 நாளுக்குள்ள முடிவெடுக்க முடியலன்னா உங்களை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்க முடியாது. கூடுதல் நேரம் தேவைப்பட்டால் மனு கொடுத்த உங்களுக்கு இன்னும் எவ்வளோ காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு, அந்த கால நீட்டிப்புக்கு என்ன சரியான காரணம் அப்படிங்கறத எழுத்துப்பூர்வமா அதிகாரி உங்களுக்கு தெரிவிச்சாகணும். வாயால சும்மா சொன்னா பத்தாது, ரிட்டனா கொடுக்கணும். ஆமா, எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். உதாரணத்துக்கு, நீங்க கேட்ட நில அளவைக்காக சர்வேயர் வரணும், அவரு மெடிக்கல் லீவ்ல இருக்காரு, அதனால இன்னும் ஒரு 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு அவங்க உங்களுக்கு லெட்டர் அனுப்பணும். நீங்க போய் நின்னு கெஞ்ச தேவையில்ல, அவங்களே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கொன்னு லிங்க் ஆயிருக்கு. சரி, டைம் கேட்கலாம். ஆனா எதை கேட்டாலும் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஈஸியா எஸ்கேப் ஆயிட முடியுமா? அதுக்கு தான் 5வது விதி ஒரு பெரிய செக் வைக்குது.
நீங்க கொடுக்கிற கோரிக்கை அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டது கிடையாது, அதை நிறைவேற்றவே சாத்தியமில்ல அப்படின்னு அதிகாரி நினைச்சார்னா அதையும் இந்த முதல் ஒரு மாத காலக்கெடுவுக்குள்ளேயே உங்களுக்கு சொல்லிரணும். கரெக்ட். அது ரொம்ப முக்கியம். டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கடைசில முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, அதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தகுந்த காரணத்துடன் கூடிய பதிலா இருக்கணும். உங்களை 6 மாசம் அலைக்கழிச்சிட்டு 100 தடவை ஆஃபீஸுக்கு நடக்க வச்சுட்டு கடைசியா 150வது நாள் வந்து சாரிங்க இது பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. முதல் 30 நாளுக்குள்ளேயே உங்களுக்கான பதில தெளிவா கொடுத்துடணும். இந்த 5 விதிகளையும் ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இது அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய டைம் டேபிள் போட்டு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதிகாரிகளும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் ஏகப்பட்ட வேலைப்பளு இருக்கும். தினமும் நூற்றுக்கணக்கான மனுக்கள் வரும் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. எதை முதல்ல பாக்குறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரஷர் இருக்கும். நிச்சயமா அவங்க சைட்லயே அந்த பிரஷர் இருக்கு. ஆனா அந்த வேலைப்பழுவ ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு சாமானிய குடிமகனோட உரிமையை மறுக்கவோ தாமதப்படுத்தவும் முடியாது அப்படிங்கறத தான் இந்த அரசாணை ரொம்ப ஆணித்தரமா நிறுவுது. இந்த 30 நாள் ஸ்பீக்கிங் ஆர்டர், ரிட்டன் ரிப்ளை இது எல்லாமே ஒரு இரும்புச் சங்கிலி மாதிரி அதிகாரிகளின் பொறுப்புணர்வை பிணைச்சு வைக்குது. இப்ப நேயர்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரலாம். சரிங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த விதிகள் எல்லாம் எந்தெந்த ஆபீஸ்க்கு பொருந்தும்? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தானா? நான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போனா இது செல்லுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த அரசாணை யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட பார்த்தாலே இதோட வீச்சு எவ்வளவு பெரியதுன்னு உங்களுக்கு புரியும். அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. வருவாய் நிர்வாக முதன்மைச் செயலாளர் தொடங்கி மாநிலத்துல இருக்கிற எல்லா மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட நீதிபதிகள், தலைமை நீதித்துறை நடுவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர், அப்புறம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையச் செயலாளர் என எல்லா துறை தலைவர்களுக்கும் இந்த உத்தரவு நகல் அனுப்பப்பட்டிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இந்த ஒற்றை அரசாணைக்கு கட்டுப்பட்டதுதான். அதாவது நீங்க ஒரு பட்டா பெயர் மாற்றத்துக்காகவோ இல்ல ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்காகவோ தாலுகா ஆபீஸ்க்கு போனாலும் சரி, இல்ல உங்க தெருவுல குழாய் உடைஞ்சு தண்ணி போகுதுன்னு மாநகராட்சியில கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, ஒரு கோர்ட் நிர்வாக அலுவலகத்தை அணுகுனாலும் சரி, இல்ல அரசு வேலைவாய்ப்பு சம்பந்தமா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பெட்டிஷன் போட்டாலும் சரி, தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள நீங்க எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் இந்த ஜிஓ நம்பர் 73 உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா நிற்கும். ஆக இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறைக்கான விதிமுறை அல்ல. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் உங்க மனுவுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான வரைபடம் இது. இது ஏதோ பேரளவுக்கான ஒரு சுற்றறிக்கை கிடையாது. உங்க மனுவுக்கு எப்போ என்ன மாதிரி பதில் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் புக். நாம இதுக்கு முன்னாடி தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது அந்த ஆர்டிஐ பத்தி நிறைய பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். அந்த சட்டமும் 30 நாளுக்குள்ள தகவல் தரணும் தான் சொல்லுது. ஆனா மக்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுற இடம் இதுதான். ஒரு தகவலை கேட்கறதுக்கும் நம்ம குறைய தீர்த்து வைக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, தகவல் வேற, ஆக்ஷன் வேற. உங்களுக்கு வர வேண்டிய பென்ஷன் பணம் வரல அப்படின்னா நீங்க ஆர்டிஐ போட்டு ஏன் எனக்கு பென்ஷன் வரலன்னு கேள்வி கேட்கலாமே தவிர எனக்கு பென்ஷன் கொடுங்கன்னு ஆர்டிஐ மூலமா கேட்க முடியாது. அதுக்குத்தான் இந்த குறைதீர்க்கும் மனுக்கள் பயன்படுது. அந்த குறைதீர்க்கும் மனுக்களுக்கு ஒரு உயிரை கொடுத்து அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த அரசாணை 73யோட ஸ்பெஷாலிட்டி. இவ்ளோ நேரம் நாம இந்த அரசாணையோட பவரை பத்தி பேசணும். ஆனா இதை நாம எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? நிறைய பேருக்கு தங்களுக்கு உரிமைகள் இருக்குன்னு தெரியும், ஆனா அதை களத்துல எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாது. நீங்க அடுத்த தடவை ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்துக்கு மனு கொடுக்க போறீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட மனுவுக்கு மேலேயோ இல்ல முடிவுலையோ ஒரு வரிய சேருங்க. ஜியோ நம்பர் 73 B&AR டிபார்ட்மெண்ட் 2018 படி எனது மனுவின் மீது உரிய காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு வரியே அந்த மனுவை படிக்கும் அதிகாரி பார்க்கும்போது அவரோட மைண்ட் செட் அப்படியே மாறிடும். கண்டிப்பா மாறும். ஓஹோ, இந்த மனுதாரருக்கு சட்டமும் தெரிஞ்சிருக்கு, அரசாணையும் தெரிஞ்சிருக்கு. இவர் எந்த ரூல்ஸ் படி பேசுறாருன்னு இவருக்கு நல்லாவே புரியுது. இவரை நாம சும்மா ஏமாத்தி அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தானாகவே வந்துரும். ஆமா, ஒரு அதிகாரி உங்க மனுவை சாதாரணமா பார்க்கறதுக்கும் இந்த அரசாணை என்னோட பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை நீங்க மனு கொடுத்து 3 நாள் ஆச்சு, ஆனா உங்களுக்கு எந்த ஒப்புகை சீட்டும் வரல அப்படின்னா நீங்க தைரியமா அந்த ஆபீஸ்க்கு போய், ஐயா நான் மனு கொடுத்து 3 நாள் ஆச்சு, ஜியோ 73 படி எனக்கு இன்னும் அக்னாலஜ்மெண்ட் வரலையே அப்படின்னு நேரடியாகவே கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நீங்க ஒரு உதவி கேட்கிற ஆளா அங்க நிக்கல, உங்க உரிமையை கேட்கிற ஒரு விழிப்புணர்வுள்ள குடிமகனா அங்க நிக்கிறீங்க. அந்த தன்னம்பிக்கையே உங்க வேலையை சுலபமா முடிச்சு கொடுத்துரும். அறிவே அதிகாரம் அப்படின்னு சொல்றது இதுக்குதான்.
இந்த தகவல்கள் உங்க கையில இருக்கும்போது நீங்க ஒரு பயந்த சுபாவமுள்ள பயனாளியா இல்லாம அரசாங்கத்தை நெறிப்படுத்துற ஒரு மாஸ்டரா மாறுறீங்க. சரி, இந்த ஆழமான அலசலோட முக்கியமான பாயிண்ட்ஸ நாம ஒரு வாட்டி வேகமா சுருக்கமா பாத்திரலாம். முதல் பாயிண்ட், நீங்க மனு கொடுத்த 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கிடைச்சாகணும். 2வது, 30 நாட்களுக்குள்ள உங்க பிரச்சனைக்கு தீர்வு அல்லது காரணத்துடன் கூடிய ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் கொடுக்கப்படணும். 3வது பாயிண்ட் என்னன்னா, உங்க மனுவோட தற்போதைய நிலை என்னன்னு அப்பப்போ உங்களுக்கு தெரிவிக்கப்படணும். 4வது, 30 நாளுக்குள்ள முடிக்க முடியலன்னா காலதாமதத்துக்கான காரணத்தை எழுத்துப்பூர்வமா உங்களுக்கு தெரிவிக்கணும். 5வது, உங்க கோரிக்கை சாத்தியம் இல்லைன்னாலும் அத 30 நாளுக்குள்ள காரணத்தோட உங்களுக்கு பதில் சொல்லிடணும். இவ்வளவுதாங்க விஷயம். அரசு அலுவலகங்கள்ல உங்களை அலைக்கழிக்கிறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களோட ஒவ்வொரு மனுவுக்கு பின்னாலையும் உங்களோட வியர்வையும் நேரமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறத அரசாங்கமே உணர்ந்து தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாங்க சொல்ல வேண்டிய எல்லா தகவல்களையும் இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து எடுத்த முக்கியமான விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். ஆனா இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். அந்த கேள்வி என்னவா இருக்கும்னு எனக்கும் கேட்க ஆர்வமா இருக்கு. சொல்லுங்க. இந்த அரசாணை 2018லயே வந்திருக்கு. பல வருஷங்கள் ஓடிருச்சு. ஆனாலும் இன்னைக்கும் நாம பல அரசு ஆபீஸ்கள்ல மக்கள் மணிக்கணக்குல காத்துக்கிட்டு இருக்கிறதையும், நாளைக்கு வாங்கன்னு சொல்றத கேட்டுட்டு ஏமாற்றத்தோட திரும்பி போறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப யோசிச்சு பாருங்க, அரசாங்கத்தின் கையேட்டில் உள்ள இந்த கடுமையான காலக்கெடு விதிகளையும் உங்களின் உரிமைகளையும் இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த விதிகளெல்லாம் காகிதத்துல மிக சரியாக உள்ளன. ஆனா இனிவரும் காலங்களில் ஒரு அரசு அலுவலகத்துக்கு செல்லும்போது இந்த அரசாணையின் விவரங்களை நீங்கள் சுட்டிக்காட்டி 1 மாதத்திற்குள் எனக்கு காரணத்துடன் கூடிய பதில் வரவேண்டும் என்று கேட்கும் மனநிலைக்கு நீங்கள் மாறிவிட்டீர்களா? ரொம்ப வலிமையான ஒரு கேள்வி இது. ஆமா, ஏன்னா அதிகாரம் என்பது வெறும் அதிகாரிகளின் இருக்கைகளின் மட்டும் இல்ல, சரியான தகவல்களை தெரிந்து வைத்திருக்கும் உங்கள் கைகளிலும் தான் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே நாம மாற வேண்டிய நேரத்துல தான் இருக்கிறோம். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம பண்ண இந்த அலசலை முடிச்சுக்கலாம். உங்களோட அடுத்த அரசு அலுவலக பயணம் எந்த பதற்றமும் இல்லாத ஒன்றாகவும், உரிமையோடு உங்களுக்கானதை கேட்டு வாங்குற ஒன்றாகவும் அமையட்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவும் தேவைப்படக்கூடிய, உங்களை சுவாரஸ்யமா சிந்திக்க வைக்கக்கூடிய இன்னொரு ஆழமான அலசல்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கான உரிமைகளை தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. விடை பெறுகிறோம்.